சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரும் நம்மை ஆசீர்வதிக்கிறவரும் நம்மை அபிஷேகித்தவரும் நம்முடைய அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து நமக்கு தருவதற்காக நம்மை தம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாய் அழைக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நீங்கள் இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் தேவனுக்குள்ளாய் பலப்படுத்தப்பட்ட நாட்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் ஸ்திரப்படுத்தப்பட்ட ஒரு விசுவாச பாதையில் எழும்ப வேண்டும். அவர் கொடுக்கிற நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த வெளிச்சத்தோடு கூட விடுதலைக்குரிய சத்தியம் உங்கள் வாழ்க்கையிலே, சிந்தையிலே காணப்படுகிற போராட்டங்கள், உணர்ச்சிகளிலே காணப்படுகிற போராட்டங்கள், சுபாவத்திலே காணப்படுகிற போராட்டங்கள் அல்லது தடுமாற்றங்கள் எல்லாவற்றுக்கும் பின்னாக செயல்படுற இருளின் ராஜ்யத்தை அழிக்கத்தக்கதான ஒரு அதிகார வல்லமை இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதை எதிர்பார்ப்பீர்களாக. இந்த நாட்களிலே நாம் மறுரூபமாகுதல் என்ற கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ரட்சிக்கப்பட்டேன், நானும் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், கிறிஸ்தவனாயிட்டேன், சர்ச்சுக்கு போகிறேன், வர்றேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், காணி கொடுக்குறேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஊழியம் பண்ணுறேன் என்பதிலே நம்முடைய திருப்தி நிற்காமல் என் முழு வாழ்க்கை பயணமும் கிறிஸ்துவோடு கூட நடக்கிற அந்த வாழ்க்கையானது அவர் கொண்டு வருகிற பரிசை பெறுவதற்கேற்ற ஒரு நம்பிக்கை நோக்கத்துக்குரியதாக இருக்கு என்பதை மறந்துவிட வேண்டாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 2:10 இப்படியே சொல்லுகிறது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அன்றைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எனக்கு பலன் இருக்கிற வரைக்கும், என்னால் முடின்னு சொல்லுகிற வரைக்கும், எனக்கு நல்ல காரியம் நடந்தது என்று சொல்லுகிறதுக்காக வரைக்கும் அல்ல, மரண பரியந்தம் உண்மையாயிருத்தல். இங்கே தான் நம்ம பார்க்குறோம், நான் ரட்சிக்கப்பட்டேன், என் பாவங்களை மன்னிச்சிட்டா, நிச்சயமாக எனக்கு வந்துருச்சு, நான் அபிஷேகம்லாம் பெற்றேன், அந்நிய பாஷைலாம் பேசுகிறேன், என்னை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறாரு. ஆனால் உண்மையாக இருப்பது எதில் உண்மை? அவர் வருவதை எதிர்பார்க்கிற அந்த நம்பிக்கையிலே உண்மை, அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்திலே உண்மை, அவருடைய வார்த்தையின்படி வாழுகிற காரியத்தை ஒருபோதும் நான் விட்டு விலக மாட்டேன், அவருக்கு சாட்சியாக நிற்பதை விட்டு நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்பதிலே ஒரு உண்மை. மரண பரியந்தம் உண்மையாயிரும், அப்பொழுது உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணுறார் தெரியுமா? ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜீவ கிரீடம் என்பது இயேசு வருகிற பொழுது அவர் தருகிற ஒன்றாக இருக்கிறது. அவர் வருவார், வரும்பொழுது ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவார். அதை பெற வேண்டும் என்றால் நம்மிடத்தில் என்ன காணப்படணும்? ரட்சிக்கப்பட்டிருந்தால் போதுமா? ஞானஸ்நானம் பெற்றுட்டா போதுமா? சர்ச்சுக்கு போனால் போதுமா? நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டிருந்தால் மட்டும் போதுமா? இல்லை, மரண பரியந்தம் உண்மையாக இருக்க வேண்டும். பாடுகள் மத்தியில், சோதனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், எதிர்ப்புகள் மத்தியில், அவமானங்கள் மத்தியில், நிந்தைகள் மத்தியில், நெருக்கடிகள் மத்தியில், பற்றாக்குறைகள் மத்தியில், எந்த காரியமும் நமக்கு எதிராகவே மாறிக்கொண்டு போகிற சூழ்நிலைகள் வந்தாலும், பாடப்போகிற பாடுகள், சோதனைகள் எல்லாவற்று மத்தியிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஜீவ கிரீடம் உங்களுக்கு உண்டு என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதான் நம்முடைய ஆவல். இதுதான் பவுல் சொன்னான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, நான் ஒரு பெரிய அப்போஸ்தலன் ஆக முடியும் நான் பிடிக்கல, ஆண்டவர் என்னை ஒரு பெரிய ஊழியக்காரன் ஆக்க முடியும் என்னை பிடிக்கல, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்க விரும்புகிறேன், அதுக்காக அவனை பிடிச்சிருக்கேன்னு சொல்லி பவுல் சொன்னதுனால தான், அந்த பவுலுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் அவரை நான் அதுக்காக என்னுடைய பயணத்தை ஓடுறேன்றாரு. அதை பெற்றுக்கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடருகிறேன், விடாமல் தொடருகிறேன். கர்த்தர் உங்களுக்குள்ளும் அதே தாகத்தை கொடுப்பாராக. அப்பா, உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் நிற்கிறோம், உங்கள் பிரதிநிதிகளாக நாங்கள் வாழுகிறோம். உங்களை பிரதிபலிக்கிற ஆண்டவரே, இந்த பூமியில் உங்களுடைய ஸ்தானாதிபதிகளாக எங்களை வச்சிருக்கிறீங்க, உம்முடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக எங்களை வைத்திருப்பதை நாங்கள் வெளிச்சத்தை பிடித்து கொண்டு நீர் வருகிற வரைக்கும் நாங்கள் மரண பரியந்தம் உண்மையாக இருந்து நீர் தருகிற ஜீவக்கிரத்தை பெற்றுக்கொள்கிற காரியம் எங்களை எப்பொழுதும் எழுப்பி ஏவிக்கொண்டே நடத்துவதாக, பலப்படுத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். God bless you.